விஜய் சார் வணக்கம். பட்ஜெட்டெல்லாம் இன்றைக்கி பட்ஜெட்டோடைய இதெல்லாம் இன்றைக்கிட்ட பார்த்தோம். ஆனால் நீங்கள் சொன்னது நிறைவேற்றுறேன்னு சொன்னதுப்பா எதையுமே நீங்கள் இதில் இப்போ சொல்லவே இல்லையே. ஏதோ புதுசு புதுசாக சொல்லி போட்டிருக்கீங்க. மக்களுக்கு எதுவுமே புரியல. விவசாய தள்ளுபடி சொல்ல பண்ணலை. அடுத்து பாசன தண்ணி அது இது பண்ணலை. கூட்டுறவு வங்கி கடன் அது தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது பண்ணலை. அது அடுத்து மக்களுக்கு தேவையுள்ள எந்த இதுவுமே நீங்கள் இதில் அறிவிக்கவே இல்லை. ஏதோ புதுசு புதுசாக நீங்கள் வேலை கற்பனை பண்ணி போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா மக்கள் உங்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஆனால் நீங்கள் இவ்வளோ விலைக்கு ஏமாத்துறீங்களே. என்னை பொறுத்தவரை நீங்கள் புதுசாக இது நல்லா கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீ பூர்த்தி செய்யுங்க சார். அதனால உங்களை நாங்கள் முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் திமுக அதிமுக செய்கிற மாதிரி நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களைத்தான் எல்லாம் கடவுளை நம்பிகிட்ருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா செவிலியர் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அந்த மேதுதாவு அணை அந்த நீர் அந்த இதுவும் ஓடிட்டுருக்கு. எல்லாமே மௌனமாக இருக்கீங்களா சார்? அது ஏன் நீ எதுவும் விட மாட்டேங்கிறீங்க? இந்த திமுக இன்னும் நீங்கள் பேச்சு வாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அவங்க பேசுனா கூட மக்கள் உங்களுக்கு முன்னாடி உங்களைத்தான் எடுத்து நிற்பாங்க. உங்கள் பக்கத்தில் நிற்பாங்க. எங்கள் தலைவர் எங்களுக்கு நல்லா செய்கிறாரு, நீ என்ன கேட்குறன்னு அவர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அது தப்பு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அந்த பயிர் காப்பீட்டு திட்டம், கூட்டுறவு வங்கி கடன், அடுத்து நெல் கொள்முதல் அது இது பண்ணுறது, அதுக்கு ஒரு குடோன் அமைக்கணும். அது நீர்ப்பாசனம் இதுவெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி நாளைக்கு வெளியிடுறீங்க. அப்போ தான் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. திருப்பி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்காதீங்க. உங்கள் பேரும் நல்ல பேராக இருக்குது. நீங்களும் உங்கள் பேருக்கு எடுத்துக்கிறாதீங்க. மக்கள் எல்லாருமே இன்னமும் உங்கள் பக்கம்தான் இருக்கோம். நீங்களாம் அதெல்லாம் அறிவிப்புன்னு சொல்லி எல்லாருமே நம்பி தான் இருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேற்றி நம்புகிறோம். இன்னும் மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சிக்காரர் ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக அறிவிச்சிருக்கீங்க, அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மக்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. இந்த 5 கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம். இந்த 5 கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுங்க. அதே மாதிரி கரண்ட்டு பில் கம்மி 200 யூனிட் கம்மியாக வரும்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இந்த இதில் கரண்ட் பில் ஜாஸ்தி. எங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. சும்மா சின்ன இதுக்கே 250 ரூபா 60 ரூபா வந்த இடத்துல இப்போ 1000 ரூபா வந்திருக்கு ஒரு வீட்டுக்கு. அது ஒன்றும் புரியல. நீங்கள் எதிர்கட்சியை பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தயவுசெய்து மாற்றுங்க. மக்களுடைய குறையை நிறைவேற்றுங்க. அப்போ தான் உங்கள் மனசில் நாங்கள் குடியிருப்போம். நீங்கள் எங்கள் மனசில் குடியிருப்பீங்க. மக்களை பகைச்சிக்கிறாதீங்க. மக்கள் தூக்கி போட்டாங்கன்னா உங்களால் எந்திரிக்க கூட முடியாது. நானும் உங்கள் கட்சியில் தொண்டனாக தான் இருக்கேன். அதனால் நீ நல்லா செய்விய, திருப்பி இதெல்லாம் பண்ணுவீங்க நம்பி தான் நான் ஒரு வீடியோ போடுறேன். இதை கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி யார் வீடியோ பார்த்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக விஜய்க்கு அனுப்புங்க. இதை பார்க்கணும். நிறைய அதிகமாக பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்குன்னா கரண்ட்டு பிரச்சனை அதிகமாக ஓடிட்டுருக்கு. அதையும் மாற்றுங்க. நீங்கள் திமுக எதிர்கட்சியில் பேச்சு வாங்கி எதுவும் ஆகாதீங்க. அவங்க இதில் இருக்காதீங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்கள் பக்கம் கண்டிப்பாக மக்கள் இருப்பாங்க. அவங்களே பேசினாலும் நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கோம். அதனால் நீங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யுங்க. அதை பூர்த்தி செய்ய நம்புகிறோம். நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக இதை மாற்றி அமைங்க. மாற்றி அமைச்சினா தான் உங்களுக்கு பேர் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இப்போ சொன்னது எந்த இதுவுமே மக்களுக்கு உள்ளது இல்லை. எல்லாமே என்னமோ புதுசு புதுசாக அது பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் என்னென்ன புரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க நீ பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறான்னு புரிய மாட்டேங்குது. அதனால் மக்களுக்கு இந்த 5 6 தேவை தான். அதை மட்டும் பூர்த்தி செய்யுங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம். அதே மாதிரி சிலிண்டர் தரேன்னு சொல்லி சொன்னீங்க. சிலிண்டர் இன்னமும் வரல. நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். 6 சிலிண்டரோட வேணாம். வருஷத்துக்கு ஒரு 3 சிலிண்டராக கொடுங்க.
ஏன்னா சிலிண்டர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஆனால் 3 சிலிண்டர் கூட கொடுங்க. அது சீக்கிரம் நிறைவேற்ற பாருங்கள். இது நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி, எல்லோரும் நீங்கள் வந்து நகை தள்ளுபடி பண்ணி சொல்லி எல்லாருமே கொண்டு நகையை கொண்டு வச்சு இப்போ எல்லோரும் வட்டி கட்ட முடியாமல் முழிச்சு போய் சில இதெல்லாம் வந்து ஏலத்தில் போயிடுச்சு. சில பேர் நகை ஏலத்தில் போயிடுச்சு. அவங்களாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க வீட்டில். பாவம், வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதை மக்கள் சரி செய்யுங்க. மக்களுக்கு என்னவோ அதை பூர்த்தி பண்ணுங்கள். அப்போ தான் நீ மக்கள் நெஞ்சில் இருப்பீங்க. மக்களை பாய்ச்சிக்கிட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. இது நம்ம கண்டிக்கிறோம்.